அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. இன்றைக்கி நமக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எப்படிப்பட்ட விருப்பங்களும் நிறைவேறும். வேலை கிடைக்கணுமா, திருமணம் நடக்கணுமா, இல்லை எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுதா, அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, அது உங்களுடைய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் A to Z எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. சரி, அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் எந்தவித நல்ல காரியங்களையும் நம்ம யோசிக்காமல் செய்யலாம். ஏன்னா அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று காலை 8:29 பங்குனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்கிடுச்சு. இது நமக்கு நாளை காலை 7:29 வரைக்கும் இருக்குது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்ததுனாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்போடு வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது, அதிசிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு, சிவபெருமான் வழிபாட்டுக்கு, மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குன்னு எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்ற ஒரு மாதமாகவே இருக்குது. மேலும் நிறைய தெய்வங்களுடைய திருக்கல்யாணம் இந்த மாதத்தில் நடந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படிப்பட்ட பங்குனி அமாவாசை நாளில் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட 4 பொருளை ஒன்று சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ 2 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று நீங்கள் அமாவாசை படையிலிட்டு வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டியும் முன்னோர்களை நினச்சி ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் இன்று இரவு 7 மணிக்குள்ளார எப்போ ஏற்றினீங்கனாலும் நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து போட்டிருக்கிறேன். அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதில் ₹1 கையில் வச்சுட்டு ஒன்று சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கும்போது முன்னோர்களுடைய ஆசையால் ₹1 1 கோடியாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு புதன்கிழமை நாளாக இருக்குது, அமாவாசை திதியாகவும் இருக்குது. பொதுவாக ஒரு சில பரிகாரங்களை நம்ம மற்ற நாட்களில் செய்யும்போது அப்படி இப்படி பலன் தாமதமாகும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்ம வினைகளின் அடிப்படைப்படி தாமதமாகும். ஆனால் இந்த அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 2 நாட்கள்லையுமே பிரபஞ்ச சக்தி அதிகமாக வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அமாவாசை திதியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் இதை செய்யுங்க. இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டீங்கனாலும் செய்யலாம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இதுக்கு தேவையானது என்ன, இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் ராகு காலமாக கண்டமெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பொருள் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். கண்டிப்பாக க்ரீன் கலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கையை முன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பச்சை நிறம் இல்லை அப்படிங்கிறவங்க சிவப்பு நிறம் எடுத்துக்கோங்க. ஆனாலும் பச்சை கலரில் ஏதாவது ஒரு பொருள் கையில் வச்சுக்கணும். ஒரு இலையோ, இல்லை பச்சை பயிரோ, இல்லை பச்சை பட்டாணியோ, இது மாதிரி ஏதாவது ஒன்று பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பேனாவே பச்சை கலரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு மற்ற பொருட்கள் தேவைப்படாது. சரிங்களா? சாய்ஸ் உங்களுது தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. ஹாலோ அல்லது பெட்ரூமோ எங்கே வேணால் உட்காந்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு என்ன கோரிக்கை ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க. அதாவது ரொம்ப எமர்ஜென்சி, சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் முன் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த வாரத்துக்குள்ளே வேலை கிடைக்கணும், இந்த 2 நாளைக்குள்ளார எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணும், இது மாதிரி ஏதாவது ஒன்று எமர்ஜென்சியாக இருக்கிறத நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று மட்டும் செட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த சுண்டுவரலுக்கு கொஞ்சம் கீழே, இந்த மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே, இந்த சந்திரமேட்டு பகுதியில் 517 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. 517. ஏன் இந்த நம்பரை எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது க்ரீன் தாராவுக்கு உரியது.
கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க நம்ம ஊரில் எப்படி மகாலட்சுமி தாயார் வந்து செல்வ செழிப்புக்கு அதிபதினு சொல்லி நம்ம வணங்குறோம், அது மாதிரி இந்த கிரீன் தாராங்கிறவங்க புத்த மதத்தில் ஒரு தேவதை அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் இவங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, இக்கட்டான சூழ்நிலையில் யார் சிக்கினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டு உதவி செய்வாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்பவும் ஏழ்மையாக இருக்கிறவங்கள பார்த்து உடனே மனசிறங்கி வருவாங்களாம். அதாவது அவங்க கஷ்டப்பட்ட இவங்களால் வந்து தாங்க முடியாதான், அதனால் யார் உதவின்னு கேட்டாலும் உடனே வந்து செஞ்சுருவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு தேவதை அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம், அதனால தான் இவங்களை பச்சை தாரா அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவோம். மேலும் புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள், அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான். அதனால் பொதுவாகவே இந்த கிழமையில் நம்ம இந்த கிரீன் தாராவை அழைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நம்மளுடைய சேனல்லே இந்த கிரீன் தாராவை பற்றி நிறைய பதிவுகள் 2 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறேன். ஒவ்வொரு தடவையுமே நான் புதன்கிழமை நாள் தான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி நமக்கு இந்த புதன்கிழமை நாளில் அமாவாசை திதியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் இவங்களை அழைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை அழைக்கும்போது ஏதாவது ஒரு பச்சை நிற பொருள் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி 517 எழுதிட்டோம்னா அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். பச்சை கலர் பேனா இல்லைங்கிறவங்க சிவப்பு கலரில் 517 எழுதியிருப்பீங்க. அப்போ ஏதாவது ஒன்று பச்சை கலரில் நமக்கு வேணும். அதனால தான் நான் சொன்னேன், ஏதாவது இலையோ பச்சை பட்டாணியோ பச்சை பயிரோ ஏதாவது ஒன்று பச்சை கலரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட உதவியை வந்து கேளுங்க. அவங்கவுங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு மனசு விட்டு கேளுங்க. அம்மா எனக்கு இப்போ 2 லட்சம் பணம் வேணுமா, ஏதாவது வழியில் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு கேளுங்க. எனக்கு நல்ல சம்பளத்தில் சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்கணுமா, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லை, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவி கிடைக்கணுமா இப்படின்னு வந்துட்டு கேளுங்க. உங்கள் முன்னாடி உங்களுடைய அம்மாவோ சகோதரியோ இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு உரிமையை எடுத்துக்கிட்டு கேட்பீங்களோ அந்த மாதிரி கிரீன் தாரா கிட்ட மனசு விட்டு நீங்கள் கேளுங்க. நீங்கள் இப்படி கேட்குறது அவங்களுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரியும், ஏதாவது ஒரு அறிகுறி வந்து தெரியும். உங்களுக்கு ஜில்லுன்னு வந்துட்டு காற்று படுற மாதிரி தெரியும். அல்லது இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயா ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறீங்க, நடந்து போகிறீங்கும்போது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்கள் மேலே வந்துட்டு விழலாம். அதாவது ஒரு பூவோ இலையோ இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு விழலாம். அல்லது ஒரு துணி கூட பச்சை கலரில் உங்கள் மேலே அப்படியே மோதிட்டு போகலாம். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்கும்போது உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் பச்சை நிறத்தில் சுடிதாரோ அல்லது புடவையோ அணிஞ்ச பெண் வந்து உங்கள் கிட்ட வந்துட்டு உட்காரலாம். அதே போல் தாமரைப்பூ வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா இவங்க கையில் பார்த்திங்கன்னா தாமரை வச்சுருப்பாங்க. நான் எப்படி சொன்னேன், அந்த மகாலட்சுமி தாயார் மாதிரி தான் இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவங்களுக்கும் தாமரை மலருங்கிறது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அடுத்தது பச்சை நிறத்தில் பட்டாம்பூச்சி இது மாதிரி ஏதாவது பார்ப்பீங்க, அல்லது வெட்டுக்கிளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் வந்து பார்ப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு பறவையினுடைய இறகு, முக்கியமாக கிளியினுடைய அந்த இறகு, அந்த பச்சை நிற இறகு அது வந்துட்டு நீங்கள் உங்கள் மேலே வந்துட்டு விழற மாதிரி இருக்கலாம். அல்லது பச்சை கிளியை வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஏதோ ஒன்று, இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். அம்மா வந்து உங்களுடைய கோரிக்கையை கேட்டுட்டாங்கங்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் இப்படி சொல்லி முடிச்சிட்டிங்கள, அதன் பிறகு அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இது தொடர்பாக எதையுமே யோசிக்க வேண்டாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இந்த முறை உங்களுக்கு தாமதம் இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து நடக்கும், கண்டிப்பாக உதவி வந்து கிடைக்கும். அமாவாசையும் புதன்கிழமையும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் கண்டிப்பாக எல்லாருமே இரவுக்குள்ளே இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.